முக்கிய செய்திகள். பீகார் வெற்றியால் பாஜக தொண்டர்களுக்கு புது உற்சாகம். டெல்லி வெற்றி கொண்டாட்டத்தில் மோடி பெருமிதம். நியாயமற்ற முறையில் நடத்தப்பட்ட தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. ஜனநாயகத்தை பாதுகாக்க இந்தியா கூட்டணி போராடும் என ராகுல் அறிவிப்பு. 7 மாநில சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல். காங்கிரஸ் 2 இடங்களிலும், பாஜக 2 தொகுதிகளிலும் வெற்றி. முறையான பயிற்சியின்றி செயல்படும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள். லட்சக்கணக்கான மக்களின் வாக்குரிமை பறிபோகும் அபாயம். காஷ்மீரில் பறிமுதல் செய்யப்பட்ட வெடிபொருட்களை ஆய்வு செய்தபோது விபத்து. திடீரென வெடித்ததால் 9 பேர் பலி, 25 பேர் படுகாயம். வணக்கம். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் கிடைத்துள்ள வெற்றியால் பாஜக தொண்டர்களுக்கு புது சக்தி கிடைத்திருப்பதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார். 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவை தேர்தல் கடந்த 6 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டமாக நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை நேற்று நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் 101 தொகுதியில் போட்டியிட்ட பாஜக 89 தொகுதிகளிலும், 101 இடங்களில் போட்டியிட்ட முதலமைச்சர் திரு நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் 85 இடங்களிலும், 29 தொகுதிகளில் போட்டியிட்ட சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி 19 இடங்களிலும் வெற்றி பெற்றன. 5 இடங்களில் போட்டியிட்ட ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா 4 இடங்களிலும், 6 இடங்களில் போட்டியிட்ட ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா 5 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன. இதனால் என்டிஏ கூட்டணி 202 இடங்களை கைப்பற்றிய நிலையில் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற கட்சியாக பாஜக உருவெடுத்துள்ளது. ஆனால் மகா கூட்டணியில் 143 இடங்களில் போட்டியிட்ட ராஷ்டிரிய ஜனதாதளம் 25 இடங்களிலும், 61 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் 6 தொகுதிகளிலும், 20 இடங்களில் போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல் 2 இடங்களிலும், 4 இடங்களில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1 இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. 15 இடங்களில் போட்டியிட்ட விஐபி கட்சி 1 இடத்திலும் வெற்றி பெறாத நிலையில் 3 தொகுதிகளில் போட்டியிட்ட ஐஐபி கட்சி 1 தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. 64 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்ட ஓஐசியின் ஏஐஎம்ஐஎம் கட்சி 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. பகுஜன் சமாஜ் கட்சி 1 இடத்தில் வென்றுள்ளது. பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் ஆம் ஆத்மிக்கு 1 இடம் கூட கிடைக்கவில்லை. என்டிஏ கூட்டணியின் வெற்றியை அக்கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்து உற்சாகமாக கொண்டாடினர். இந்த தேர்தல் வெற்றியை தொடர்ந்து டெல்லியில் உள்ள பாஜகவின் தலைமை அலுவலகத்திற்கு வந்த பிரதமர் திரு மோடி தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது மக்களின் இதயங்களை நாம் திருடிவிட்டதால் தான் முழு பீகாரும் என்டிஏவை ஆதரித்துள்ளதாக கூறினார். பீகார் பூமியில் இனி காட்டாட்சி ஒருபோதும் திரும்ப வராது என்று தெரிவித்த அவர், இதேபோல் மேற்கு வங்கத்தில் நடைபெறும் காட்டாட்சியை மக்கள் அகற்ற வேண்டும் என்றும் கூறினார். பீகார் தேர்தலில் கிடைத்த வெற்றி பாஜகவுக்கானது அல்ல என்றும், ஜனநாயகத்திற்கான வெற்றி இது என்றும் திரு மோடி கூறினார். அதிக வாக்குப்பதிவு நடைபெற்றிருப்பது தேர்தல் ஆணையத்திற்கு கிடைத்த வெற்றி என்று அவர் தெரிவித்தார். பாஜக தொண்டர்களால் முடியாதது என்று எதுவுமே இல்லை என்றும், அவர்கள் மனது வைத்தால் எதையும் சாதிப்பார்கள் என்றும் திரு மோடி கூறினார். பீகார் தேர்தல் முடிவுகள் ஆச்சரியம் அளிப்பதாகவும், நியாயமற்ற முறையில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் என்டிஏ கூட்டணி ஆட்சியை தக்கவைக்கும் என்றாலும் கடுமையான போட்டி இருக்கும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்தன. ஆனால் அந்த கணிப்புகளை தவிடுபடியாக்கி 202 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. எதிர்த்து போட்டியிட்ட மகா கூட்டணி 35 இடங்களை மட்டுமே கைப்பற்றியுள்ளது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் திரு ராகுல் காந்தி விடுத்துள்ள பதிவில், பீகார் தேர்தல் முடிவு உண்மையிலேயே ஆச்சரியம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். ஆரம்பத்தில் இருந்தே நியாயமற்ற முறையில் நடந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியவில்லை என அவர் கூறியுள்ளார். அரசியலமைப்பு மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாக்க காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் போராடும் என்றும், பீகார் தேர்தல் முடிவை ஆழமாக மதிப்பாய்வு செய்து ஜனநாயகத்தை காப்பதற்கான முயற்சிகளை திறம்பட செய்யும் என்றும் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே டெல்லியில் பேட்டியளித்த காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு பவன் கெரா, தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்ற வெற்றி என்பது பிரதமர் திரு மோடியுடன் தலைமை தேர்தல் ஆணையர் இணைந்து எழுதிய கதை என்று கூறினார். மகா கூட்டணி படு தோல்வியை சந்தித்துள்ள போதிலும் அக்கூட்டணியில் உள்ள ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி 23% வாக்குகளை பெற்று முதலிடத்தில் உள்ளது. பாஜக 20.08% வாக்குகளையும், ஐக்கிய ஜனதாதளம் 19.25% வாக்குகளையும், காங்கிரஸ் கட்சி 8.71% வாக்குகளையும் பெற்றுள்ளன. 7 மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் காங்கிரஸ், பாஜக தலா 2 இடங்களிலும், எஞ்சிய இடங்களில் மாநில கட்சிகளும் வெற்றி பெற்றுள்ளன.
பீகார் சட்டப்பேரவை தேர்தலுடன் சேர்த்து தெலங்கானா, ராஜஸ்தான், ஒடிஷா, ஜார்க்கண்ட், பஞ்சாப், மிசோரம், ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் ஆகிய 7 மாநிலங்களில் உள்ள 8 சட்டப்பேரவை தொகுதிகளில் இம்மாதம் 11ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் பீகார் சட்டமன்ற தேர்தலுடன் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் காங்கிரஸ் கட்சி 2 மாநிலங்களில் முக்கிய வெற்றிகளை பெற்றுள்ளது. ராஜஸ்தானில் அண்டா தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளரும் முன்னாள் முதலமைச்சர் திரு அசோக் கெலாட்டின் தீவிர ஆதரவாளருமான திரு பிரமோத் ஜெயின் பயா வெற்றி பெற்றுள்ளார். அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் திரு மோர்பால் சுமனை விட 15,612 வாக்குகள் கூடுதலாக பெற்றுள்ளார். இதன் மூலம் பாஜக வசமிருந்த தொகுதியை காங்கிரஸ் கட்சி கைப்பற்றியுள்ளது. இதேபோல் தெலுங்கானாவின் ஜூப்ளி ஹில்ஸ் தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு நவீன் யாதவ் வெற்றி பெற்றுள்ளார். இவர் பிஆர்எஸ் கட்சி வேட்பாளரை விட 24,729 வாக்குகள் கூடுதலாக பெற்றுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் பிஆர்எஸ் கட்சியின் வசம் இருந்த தொகுதியை காங்கிரஸ் கைப்பற்றியுள்ளது. இந்த தொகுதியில் பாஜக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. ஒடிஷாவில் உள்ள நுவாபாடா தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் 83,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் திரு ஜெய் தொலாகியா வெற்றி பெற்றுள்ளார். பிஜு ஜனதாதளம் வசமிருந்த இந்த தொகுதி தற்போது பாஜக வசமாகியுள்ளது. அதேபோல ஜம்மு காஷ்மீர் மாநிலம் நக்ரோதா தொகுதியை பாஜக கைப்பற்றியுள்ளது. அக்கட்சியின் வேட்பாளர் தேவயானி ராணா வெற்றி பெற்றதன் மூலம் இந்த தொகுதியை பாஜக தக்க வைத்துள்ளது. இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா போட்டியிட்டு வெற்றி பெற்ற பட்காம் தொகுதியை பிடிபி கட்சி கைப்பற்றியுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் தரன் தொகுதியை ஆளும் கட்சியான ஆம் ஆத்மியும், மிசோரம் டம்பா தொகுதியில் தேசிய முன்னணியும், ஜார்க்கண்ட் மாநிலம் கட்சிலா தொகுதியில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் மீண்டும் வெற்றி பெற்று தொகுதியை தக்க வைத்துக் கொண்டுள்ளன. மிசோரமில் பாஜக 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. முறையான பயிற்சி இல்லாமல் விண்ணப்பங்களை வாங்கும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களால் பல லட்சம் மக்களின் வாக்குரிமை பறிபோகும் அபாயம் உருவாகியுள்ளது. பீகாரை போல அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களிலும் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது. தமிழ்நாட்டில் கடந்த 4ஆம் தேதி இந்த பணிகள் தொடங்கின. வீடு வீடாக செல்லும் நிலை அலுவலர்கள் முதலில் விண்ணப்பங்களை விநியோகம் செய்கின்றனர். பின்னர் அவற்றை பூர்த்தி செய்தவுடன் திரும்ப வாங்கும் அவர்கள் எவ்வாறு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும், 2002, 2005ஆம் ஆண்டு விவரங்களை எவ்வாறு பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட விவரங்களை மக்களுக்கு சொல்வதில்லை. இதனால் பலர் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்ய முடியாமல் பல்வேறு குழப்பங்களுடன் தடுமாறி வருகின்றனர். இது போட்டோ எடுக்கணுங்கிறாங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கணும்னா நாங்கள் போய் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ போய் தான் எடுக்கணும். எடுத்தா அது ஒரு நாள் வேலை எங்களுக்கு கெட்டு போயிடும். எடுத்துட்டு வந்து அது பாரத்தில் ஒட்டி அது கையெழுத்து போட்டு இன்னும் எங்கேயோ கொண்டு போய் கொடுக்கணுமா. அப்படியெல்லாம் எங்களால் கொடுக்க முடியாது. முந்தி கொடுத்தாங்க லிஸ்ட்டு, போய் ஓட்ட போட்டோம் வந்தோம். இப்படியெல்லாம் பக்கத்து வீட்டில் என்னைக்கு இறந்தாங்க, எத்தனாம் தேதி இருந்தாலும் எங்களுக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் இறந்த தேதி எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உள்ளவங்க வீட்டில் உள்ளவங்க என்னைக்கு இறந்தாங்கன்னே நாங்கள் யோசிச்சு தான் சொல்கிறோம். அடுத்த வீடு பக்கத்து வீட்டில் இறந்தவங்களாம் சொல்லணும்னா நாங்கள் எப்படி சார் சொல்ல முடியும்? வேலை வெட்டிக்கு போகிறவங்களுக்கு ஒரு பூத்தில் போய் போடுற ஓட்டு சீட்டு தருவாங்க, போய் போடுவோம் வந்துடுவோம். இதெல்லாம் பெரிய வேலை. எங்களுக்கு அது மாதிரி கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா நாங்கள் ஓட்டே போட மாட்டோம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு குடும்பத்தில் உள்ள கணவன், மனைவி இருவருமே பணிக்கு சென்று விடுவதால் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வரும்போது வீட்டில் இல்லாத நிலை ஏற்படுவதாகவும் இதனால் தங்களுடைய வாக்குரிமை இழக்க நேரிடும் என்றும் மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். திடீர்னு எஸ்ஐஆர்னு கொண்டாந்து இதை கொண்டாந்து இப்போ எங்கள்கிட்ட திணிச்சா எங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன படித்தவங்களுக்கும் புரியல, படிக்காதவனுக்கும் புரியல. எதுக்கு இப்போ நீங்கள் அவசரமாக இதை கொண்டாடுறீங்க? ஒரு 6 மாதத்துக்கு முன்னால், ஒரு வருஷத்துக்கு முன்னால் கொண்டாடல. எலெக்ஷன் முன்னால் நாளைக்கு எலெக்ஷன் வச்சுன்னு நாளைக்கு கல்யாணம், இன்றைக்கி புறா தாம்பூலன்ற மாதிரி இது கொண்டாந்து கையில் கொடுத்தா நாங்கள் எப்படி இது பண்ணுறது? தேவையில்லாத டாக்குமெண்ட்லாம் கேட்குறீங்க. நாங்கள் 1947 இங்கே இருக்கிறோம், பரம்பரையாக இருக்கிறோம். திடீர்னு கொண்டு இன்டென்சிவாக அது இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் இதெல்லாம் நீ ஒரு வருஷம் முன்னால் பண்ணு, எலெக்ஷன் வரும்போது தான் பண்ணுமா? இது ரொம்ப எளிய மக்களுக்கு ரொம்ப புரிய மாட்டேங்குது. ரொம்ப ஒரு என்ன அவங்களால அதில் ஃபில்அப் பண்ண முடியல. ஃபார்ம் ஃபில்அப் பண்ண நிறைய குளறுபடி வருது. இது ஒரு ஆக்சுவலாக ஒரு கொஸ்டின் பேப்பர் மாதிரி இருக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியலை. அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, பக்கத்து வீட்டில் இந்த இது மாறி இருக்குது, இந்த இது மாறி இருக்குது, நிறைய கேள்விகள் அந்த ஃபார்மில் வரனால அவங்களால சரியாக ஃபில்அப் பண்ணி அதை கொடுக்க முடியல. ரெண்டாவது இல்லை, இப்போ 2000 ஓட்டு இருக்குது. இப்போ 2000 ஓட்டு இருக்கனால பாதி ஓட்டு இல்லாமல் மாதிரி இருக்குது. இதில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, மதுரை, ராமநாதபுரம், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் உள்ள கிராமப்புற மக்கள் பணிக்காக நகர்ப்பகுதியில் தங்கி வேலை பார்க்கும்போது அவர்களால் நேரடியாக விண்ணப்பத்தை வாங்க முடியாத சூழல் உள்ளதாகவும்
உறவினர்களால் வாங்கப்பட்ட விண்ணப்பங்களை எவ்வாறு பூர்த்தி செய்து கொடுக்க முடியும் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஓட்டு போடுற இந்த இது ஃபார்ம் தரேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வேலைக்கு வந்துடுறோம், ஃபார்மை கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. எங்களுக்கு அது ஓட்டு உரிமை இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன செய்ய? எங்களை இல்லைன்னே சொல்கிறாங்க. நாங்கள் 7 மணிக்கு தான் வேலை விட்டு போவோம். இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன செய்யலாம்? படிக்க தெரியாத எங்களுக்கு நாங்கள் ஃபார்மை எப்படி நிறத்த வைக்க? விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் திருமணமான பெண்கள் 3வது கட்டத்தில் முதலில் கணவர் பெயரை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் எழுதச் சொன்னதாகவும் தற்போது தந்தையின் பெயரை எழுத வேண்டும் என்று கூறுவதாகவும் அப்பகுதி பெண்கள் தெரிவித்தனர். முறையான பயிற்சி, அறிவுரை இல்லாத ஊழியர்களால் இதுபோன்ற குளறுபடிகள் நடப்பதாக அவர்கள் கூறினர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நடைமுறைகள் கூறப்படுவதாக பெண்கள் தெரிவித்தனர். வாக்காளர் அந்த ஸ்லிப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எலெக்ஷன் பக்கத்துல வந்துருச்சு. ஒரு 2 மாசம் 3 மாசம் எலெக்ஷன் இருக்கும்போது இதை கொண்டு கொடுத்தா படிப்பறிவு இல்லாதவங்க எப்படி இதை ஃபில்அப் பண்ணி கொடுப்பாங்க? இது இது 1 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்கணும். இவங்க பண்ண தவறுனதுனால இப்ப பாதிப்பு பூரா எங்களுக்கு தான். நாங்க எப்படி போய் இதெல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுப்போம்? இது கண்டிப்பா இது நாங்க ஏத்துக்கிறவே மாட்டோம். இதை வரவே கூடாது. இது கண்டிப்பா தடை பண்ணுங்க. இல்லாட்டினா மக்கள் கொந்தளிப்பு தாங்க முடியாது. ஆமா, இது இது எதனால இதெல்லாம் பண்றீங்க? இது தவறு. கண்டிப்பான முறையில இது தவறு. இது எங்களுடைய ஓட்டு போடுற உரிமையை நீங்க பறிக்கிறதுக்கு தான் இந்த வேலை பண்றீங்களே தவிர இது நல்லதுக்கே கிடையாது. பாரம் படிச்சவங்களுக்கு புரியல. படிக்காதவங்களுக்கு எப்படி சார் அதை நிரப்பி கொடுக்க முடியும்? இது தேவையில்லாதது. ஏன்னா இதனால பல சிக்கல் வரும். எங்க ஓட்டடியில எங்க போட்டா இருக்கு, நாங்க போய் ஓட்டு போடுறோம், அடுத்தவங்களா போடுறாங்க. இதே போதுமான ஆதாரம். அதெல்லாம் தேவையில்லை, நீங்க இதைத்தான் செய்யணும்னு சொன்னா நாங்க எப்படி சார் செய்யறது? நீங்களா சொல்லுங்க. அது செய்ய முடியுமா? காலேஜில் படித்தவங்களே திணறாங்க. அந்த ஃபார்மில் கேட்டிருக்க கேள்விங்க பாட்டேன் முப்பாட்டம் பேர்லாம் அதில் எழுத முடியுமா? தகப்பன் பேர், தகப்பனை பெற்ற ஒரு பேர், ஐயப்பா பேர் தெரியும். அவர் பெற்ற பேரில் நாங்கள் எங்கிட்டயா போகிறது? தேடணும். இத்தனாவது வார்டு, இத்தனாவது நம்பரு, இது இருக்கா, அப்படி இப்படின்னு குழப்படி, ரொம்ப குழப்படியா. நானே படிச்சு பார்த்து, நானே காலேஜில் பியூசி வரைக்கும் படிச்சிருக்கேன். எனக்கே திணறல் வந்துருச்சு. இது போன்ற காரணங்களால் தங்களுடைய வாக்குரிமை பறிக்கப்படுமோ என்ற அச்சத்தில் தமிழ்நாடு மக்கள் உள்ளனர். இதற்கிடையே காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு திருத்த பணியில் உள்ள ஆசிரியர்கள் தீவிரம் காட்ட அறிவுறுத்துமாறு மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி மற்றும் மாநகராட்சி ஆணையர்கள் குறுஞ்செய்தி அனுப்பி நெருக்கடி கொடுத்து வருகின்றனர். நாள்தோறும் 300 விண்ணப்பங்களை நிலை அலுவலர்கள் வழங்க வேண்டும் என்றும் கட்டாயப்படுத்தப்படுகின்றனர். இதனால் கணக்கெடுப்பு பணியில் உள்ள ஆசிரியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் தீவிரவாதிகளிடம் பறிமுதல் செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்கள் வெடித்ததில் காவலர்கள் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீர் காவல்துறையால் டெல்லி அருகே ஃபரிதாபாத்தில் டாக்டர் முசம்பில் கனாயி கைது செய்யப்பட்டார். மேலும் அவரது வீட்டிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 360 கிலோ அமோனியம் நைட்ரேட் மற்றும் பிற வெடிகுண்டு தயாரிக்கும் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட இந்த வெடிபொருட்கள் காஷ்மீரில் உள்ள நவ்ஹாம் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்த வெடிபொருட்களை ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மற்றும் தடயவியல் அறிவியல் ஆய்வகத்தின் கூட்டுக்குழு நேற்றிரவு ஆய்வு செய்து கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக வெடிபொருட்கள் வெடித்தது. இந்த விபத்தில் தடயவியல் நிபுணர்கள் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். 25 பேர் காயமடைந்தனர். மேலும் 5 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளனர். மேலும் காவல் நிலைய வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த வாகனங்களும் தீப்பிடித்து எரிந்து நாசமாயின. பாசிச பாஜகவின் அடிமை கட்சியாக அதிமுக உள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார். காரைக்குடியில் நடந்த ராமசுப்பையாவின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட அவர் சுப்பையாவின் சிலையை திறந்து வைத்தார். பின்னர் பேசிய திரு உதயநிதி, கலைஞரின் நம்பிக்கைக்குரியவராக ராமசுப்பையா விளங்கியதாக கூறினார். கழகத்திற்காக உழைத்தவர்களுக்கு கலைஞர் உரிய மரியாதை அளிப்பார் என்றும், திராவிடம் என்றால் என்ன என்று தெரியாத எடப்பாடி திரு பழனிசாமி இயக்கத்தை அழிக்க பார்ப்பதாகவும் திரு உதயநிதி கண்டனம் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் திமுக ஆளும் கட்சியாகவும் டெல்லியில் எதிர்க்கட்சியாகவும் உள்ளதாகவும், ஆனால் அதிமுக தமிழகத்தில் எதிர்க்கட்சியாகவும் டெல்லியில் பாசிச பாஜகவுக்கு அடிமை கட்சியாகவும் உள்ளதாக அவர் கூறினார். எஸ்ஐஆர் என்பது திமுகவுக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட சூழ்ச்சிதான் என்றும், இந்த சூழ்ச்சியை முறியடித்து 7வது முறையாக திமுக ஆட்சியை அமைக்கும் என்றும் திரு உதயநிதி தெரிவித்தார். திராவிட இயக்கத்தை வளர்ப்பதற்காக நாம் இந்த அளவுக்கு உழைச்சிட்டு இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் பாடுபட்டு இருக்கோம். ஆனா திராவிடம்னா என்னன்னே தெரியாத திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாசிச பாஜகவோடு சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு திராவிட இயக்கத்தை அழிக்கின்ற வேலையில் அவர் ஈடுபட்டு இருக்கிறார். திமுக என்பது
போராட்டத்தாலும் தியாகத்தாலும் உருவான இயக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி, டெல்லியில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் முக்கியமான எதிர்க்கட்சி. இதற்கிடையே காரைக்குடி அழகப்பா மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரு உதயநிதி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சிக்காக திராவிட மாடல் அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக கூறினார். காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், இலவச பேருந்து திட்டம், மகளிர் உரிமை தொகை என பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி அனைவரின் வளர்ச்சிக்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருவதாக திரு உதயநிதி தெரிவித்தார். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல விளையாட்டுக்கும் மாணவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கர்நாடகாவில் பிரசாதத்தில் விஷம் கலந்து கொடுத்து 17 பேரை கொன்ற இளைய மடாதிபதிக்கு ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாம்ராஜ் நகர் மாவட்டம் சுலுவாடியில் உள்ள மாரம்மா கோயில் திருவிழாவில் பிரசாதம் சாப்பிட்ட பக்தர்களில் 17 பேர் கடந்த 2018ஆம் ஆண்டு உயிரிழந்தனர். கோயிலை நிர்வகிப்பதில் ஏற்பட்ட பிரச்சனையில் கோயில் பூசாரியும் இளைய மடாதிபதியும் உணவில் விஷம் கலந்து கொடுத்து பக்தர்களை கொலை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து இளைய மடாதிபதி உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் முக்கிய குற்றவாளியான சாலூர் மடத்தின் இளைய மடாதிபதி மகாதேவசாமியின் உடல்நிலையை கருதி 6 ஆண்டுகளுக்கு பின்பு கர்நாடக உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சுலுவாடி கிராம மக்கள் மகாதேவசாமி உருவ பொம்மையை கொளுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் ஒரு வழி இருக்கு சார். அந்த சாமியார் வெளியிடுறேன்னு சொன்னீங்களே, அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலர்னு வெளியிடுறீங்களே, இத்தனை பேருக்கு கிட்னில இருந்து ஆட்டுல இருந்து லிவர் எல்லாமே போயிருக்குது. அதுக்கு யார் சார் பதில் சொல்லுவாங்க? ஒவ்வொருத்தரும் அந்த 4 பேரை விடக்கூட அந்த கோர்ட் ஹைகோர்ட்ல ஜட்ஜுக்கு நான் கையெடுத்து கும்பிடுறேன். உங்களுக்கு எப்படி மனசு வந்திருக்கும்? 17 பேர் கொண்டு இருக்கிறாங்க. 17 பேர் கொண்டு இத்தனை பேர் அவதிப்பட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி மனசு வந்து நீங்க அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்தீங்கன்னு எங்களுக்கு தெரியல சார். உயிரிழந்தவர்களின் புகைப்படத்துடன் ஆர்ப்பாட்டம் நடத்திய மக்கள் 6 ஆண்டுகள் கடந்தும் பெருந்துயர சம்பவத்திலிருந்து மீளவில்லை என்று தெரிவித்தனர். மடாதிபதிக்கு வழங்கிய ஜாமீனை ரத்து செய்யாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் எச்சரித்தனர். சமகிரக சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய 2151 கோடி ரூபாயை விடுவிக்க கோரிய வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த உரிமையியல் வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அப்துல் சந்துர்கர் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன், கடந்த 2021-22 ஆண்டிலிருந்து நிதி வழங்கப்படாததால் 43,94,906 மாணவர்களும் 2,21,817 ஆசிரியர்கள் மற்றும் 3,271 ஊழியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனால் மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதியை விரைந்து விடுவிக்க உத்தரவிட வேண்டும் என்று அவர் கூறினார். மத்திய அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த விவகாரத்தில் பதில் மனு தாக்கல் செய்ய கூடுதலாக 8 வார காலம் அவகாசம் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி திரு அப்துல் சந்துர்கர் 8 வார காலம் அவகாசம் வழங்கி உத்தரவிட்டார். மேலும் இந்த வழக்கில் இடைக்கால நிவாரணம் வழங்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை 3 வாரம் கழித்து விசாரணைக்கு பட்டியலிடவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். மீண்டும் முக்கிய செய்திகள். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் கிடைத்துள்ள வெற்றியால் பாஜக தொண்டர்களுக்கு புது சக்தி கிடைத்திருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பீகார் தேர்தல் முடிவுகள் ஆச்சரியமளிப்பதாகவும் நியாயமற்ற முறையில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் தீவிரவாதிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்கள் ஆய்வு செய்தபோது ஏற்பட்ட விபத்தில் காவலர்கள் உட்பட 9 பேர் பலியானதுடன் 25 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.